என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இதுக்கு யூட்டர்ன் போடணும், திரும்பி சுற்றணும், டேபிளை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக இன்னைக்கு மீண்டும் ஓர் அணியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அசம்பிள் ஆக போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. மீண்டும் OS மணியன் உள்ளிட்டோர் சட்டசபைக்கு போயிருக்காங்க. இவங்களை சபாநாயகரை சந்தித்து அந்த தகுதி நீக்க கோரிக்கையை திரும்ப பெறுவதற்கான வேலைகள் நடக்குது அப்படிங்கிற தகவல் முதற்கட்டமாக வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 11 பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இருக்கிறாங்களா, சந்திப்பாங்களா, அவங்களுடைய திட்டம் என்னங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இன்னொரு புறம் தமிழக முதல்வர் வெளியிட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்தான அந்த அறிவிப்பானை சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அவர் கொடுத்த உத்தரவாதம் ஒன்று, நடந்துகிட்டது வேற அப்படிங்கிற அடிப்படையில் தாவேகாவை சேர்ந்தவங்களே விஜயை விமர்சிக்க தொடங்கி இருக்கிறது வித்தியாசமாக ஒன்றா பார்க்கப்படுது. இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் பிரதமருக்கு அவங்களுடைய கொள்கைகளுக்கு எதிராக இன்னைக்கு பேச தொடங்கி இருக்காரு. எதை நோக்கி அவரது பயணம் தொடங்க போகிறது அல்லது எதை நோக்கி போக போகிறார்ங்கிற கேள்வியும் அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பி இருக்கு. இது எல்லாவற்றையும் குறித்து கொஞ்சம் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நம்ம சிஎம் விஜய் முன்னெல்லாம் 2-3 சொல்லிடலாம். இப்ப எஸ்பிபி மாதிரி மூச்சு விடாம முத்துமணி ரத்தினங்கள்லாம் பாட ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. 1-2 அவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்குது. ஆமா, நம்ம சிஎம் விஜய் வந்து ஒரு படத்துல சொல்லியிருப்பார், வாழ்க்கை என்பது ஒரு வட்டம்னு சொல்லியிருப்பார்ல. சிஎம் விஜயா சொல்லியிருக்க மாட்டாரு, தளபதி விஜயா சொல்லி. கரெக்ட் தான். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம்னு சொல்லியிருப்பாரு, ஜோதிகாட்ட சொல்லியிருப்பாரு. ஆமா. ஆனா வாழ்க்கை என்பது இவ்வளவு சின்ன வட்டமா இருக்குமோ அப்படின்றது வந்து அதிமுகவுக்கு தான் சரியா இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அதிமுக நடக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சின்ன வட்டமாக வாழ்க்கை இருக்கும், உடனே டக்குன்னு சுற்றி நடக்குதுன்ற மாதிரி தானே தெரியுது நமக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையில் சபாநாயகர் பிரபாகரை பார்க்க போயிருக்காங்க அதிமுகவிலிருந்து, அதாவது எடப்பாடி அணிலிருந்து பார்க்க போயிருக்காங்க. அவங்க வந்து காக்க வைக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படின்னா, இந்த தேர்தல் நடந்ததுக்கு முன்னாடி ஜெயஸ்ரீ பிரபாகர் வந்து அதிமுகட்ட சீட் கேட்டார் போல் இருக்கு. அவருக்கு சீட் தரல எடப்பாடி பழனிசாமி. அந்த கோபத்தில் டக்குன்ட்டு தாவேக்க பக்கம் வந்தவர் சென்னை 1000 வழக்கில் போட்டி போட்டு ஜெயிச்சு இப்போ ஸ்பீக்கர் ஆகிட்டார் சபாநாயகர். அந்த சபாநாயகர் பிரபாகரை பார்க்கறதுங்காட்டி எடப்பாடி பழனிசாமி அணி வந்து வெயிட் பண்ணுறாங்க, காத்திருக்காங்க பார்க்கறதுக்கு. அப்போது இவ்வளோ சின்ன வட்டமாக வாழ்க்கை அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். இன்னொரு ஆஸ்பெக்டில் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அதிமுகவிலிருந்து 2 அணிகளாக பிரிஞ்சாங்க. 2 அணிகள் பிரிஞ்சு என்னென்னமோ அதிமுகவுக்குள் நடந்து போச்சு. இப்போ மீண்டும் சேர்றாங்க அப்படின்றது கூட நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு வழி இல்லாமல் வந்து எஸ்பி வேலுமணி தரப்பை சேர்ந்த பல எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி அன்னைக்கு வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளவு சின்ன வட்டத்திலேயே அதிமுக அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். அதிமுக தொடர்ந்து இந்த அளவுக்கு ஒரு சரிவை சந்திச்சுட்டே இருக்கு அப்படின்றதான் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ண ஓட்டமா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா ஏதோ ஒரு எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்க பக்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அதிமுகக்குள்ள இனிமேல் அரசியல் வாழ்க்கை என்பது ஒர்க் அவுட் ஆக போகுது, அரசியல் களம் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது, அதிமுகவோட நிலை என்ன அப்படின்றதான் இன்னைக்கு வந்து பலராலும் எழுப்பப்பட கேள்வியா இருக்கு. நீங்க இதை வந்து வட்டம்னு சொல்றீங்க, கணக்கு சார் வந்து எனக்கு வட்டத்தில் பாதி விட்டம்னு சொல்லியிருக்காரு. இது இந்த விட்டம் தான் சுத்தி வர மாதிரி தெரியுது. ஒரே இதுக்குள்ள சுத்தி பாதியா திரும்பி வருது. ஆனா இது வந்து இன்னும் நீள் வட்டமா அது மாறும். இன்னும் கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் வாய்ப்புகள்ங்கிறது அந்தந்த நேரத்து முடிவுகள் அடிப்படையில் இருந்தாலும் இவங்கெல்லாம் எதையோ ஒண்ணு தொலைநோக்கு பார்வையோடு தான் இங்கிருந்து சிந்திச்சுட்டு இருக்காங்க, செயல்பட்டு இருக்காங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கு. இப்ப நேற்று 3 எம்எல்ஏக்கள் வந்து இணைந்தாங்க, ராஜினாமா பண்றாங்க. ராஜினாமா பண்ண அடுத்த நொடியே அவங்களுக்கு உறுப்பினர் அட்டையெல்லாம் ரெடியா இருக்கு, சால்வை போத்துறாங்க. இது வந்து ஒரு விமர்சனத்தை கலப்புனுச்சு. இன்னைக்கு 5க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வேலுமணி தரப்புல இருந்து வந்து விஜய் தரப்புல சேர போறாங்க, ராஜினாமா பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் காலையில நம்ம எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. நமக்கு எல்லாம் கிடைத்த தகவல் அதுதான் இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது எஸ்பி வேலுமணி தரப்பும் எடப்பாடி தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நாங்களும் வீக்கன் ஆயிடுவோம், நீங்களும் அதிமுகவில இருந்து ஒரு 47 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற அந்த லெவல்ல இருந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுவோம். அதனால நம்ம ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடலாம். நாங்க என்னென்ன தொகுதிகள் இதற்கு முன்னாடி வகிச்சுட்டு இருந்தோம், அதாவது என்னென்ன பொறுப்புகள் இருந்தோமோ அந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்க திருப்பி தந்துடணும். மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் இருந்தோமோ அதே மாவட்ட செயலாளர் திருப்பி கொடுங்க. ஏன்னா எடப்பாடி புதுசா நிறைய பேருக்கு போட்டாரு பொறுப்பு, அப்ப அதையெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு.
போச்சு. எடப்பாடி ஒரு கட்டத்துல இப்படி சூழ்நிலை சரியில்லாம போகுதுங்கிறதுனால ஓகே சொல்லிட்டார் அவரும். ஸோ இதற்கப்புறம் தான் இன்னைக்கு மாலையில இந்த சந்திப்புகள்லாம் நடந்திருக்கு. நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் போயிட்டு, தங்கமணி இவங்கெல்லாம் ஒரு தரப்பு போயிட்டு எடப்பாடியை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதுல சிவி சண்முகமும் வரல, வேலுமணி வரல. பேசுற திருப்பி பாக்குற மாதிரியா பேசினார் அவரு. என்ன பேச்சு, கொஞ்சம் நஞ்ச பேச்சா. அந்த கப்பல் கம்பெனி தான் ஞாபகத்துக்கு வருது. கவுண்டமணி கப்பல் கம்பெனி போயிட்டு திரும்பி வருவார்ல, அந்த காமெடி தான் திரும்பி ஞாபகத்துக்கு வருது. சோ வேற வழி இல்ல, அவங்க எல்லாம் ரெட்டையில எங்க இருக்கோ அந்த பக்கம் நிக்கிற ஒரு தலைவர்களா தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு தூண்டில் போட்டு பார்த்தாங்க. அது தூண்டில் வந்து ஆளை உள்ள இழுத்துருச்சு. அந்த சிக்கல்னால இப்ப என்ன பண்றாங்க, நம்ம இந்த சைடு போய் விழுவுறதுக்கு இருந்த சைட்லயே விழுந்துடலாம் அப்படின்னு எடப்பாடியே தேவலாம் அப்படிங்கறத நோக்கி நகர்றாங்க. அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப போய் சேர்றவங்களுக்கு தாவேக்க தரப்புல சில அஷூரன்ஸ் கொடுக்கப்படுது. அதாவது இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், இங்க இருந்து எம்எல்ஏ அது இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு புதுசா போய் சேர்றாங்க அப்படின்னா அவங்க அமைச்சரவையில் இடம் தர போறாங்க அப்படிங்கறதான் பரவலாக ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா தாவேக்க தரப்புல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு தொகுதிக்கு செலவு பண்ணீங்கன்னு சொல்லுங்க, அதை நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி மீண்டும் உங்களுக்கு இதே தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏ வாய்ப்பு தரோம், அதற்காக அமைச்சரவையில எல்லாம் இடம் கேட்காதீங்க. அது ஆல்ரெடி பல கோட்டா பல பிரச்சனைகள் அதுல போயிட்டு இருக்கு. ஆனா அதற்கு பதிலாக வரவிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில், அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பரிந்துரைக்கக்கூடிய நபர்களை நாங்க போடுறோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து அவங்களுக்கு ஒரு ரூலிங் பார்ட்டியில சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறது மக்களுக்கான தேவைகளை செஞ்சு தர முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு இசைக்கு சுப்பையா வச்ச ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, இப்போ நேற்றைய தினம் வந்து 3 பேர் ராஜினாமா பண்ணாங்க இல்லையா. இன்னைக்கு இசைக்கு சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதியோட எம்எல்ஏவா இருந்தவர், அதிமுக எம்எல்ஏ, அவரு இன்னைக்கு போய், அதுவும் எஸ்பி வேலுமணி ஆதரிச்சவர், அதுவும் அவரும் போயிட்டு இன்னைக்கு வந்து சபாநாயகரை பார்த்து ராஜினாமா கொடுக்குறாரு. ராஜினாமா உடனே ஏற்கப்படுது. அதை தொடர்ந்து புஷி ஆனந்தை பார்த்து தாவைக்கால் இணைஞ்சுக்கிறார். அவர் பேட்டி கொடுக்கும் போதே வந்து தாவைக்கா துண்டை போட்டு தான் பேட்டியை கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட தொகுதி மக்கள் நலனுக்காக தான் நான் தாவைக்கால் இணைஞ்சேன். இந்த அம்பாசமுத்திரத்துல வந்து தொகுதி மக்கள் நம்பிட்டோம். ஆமா, அம்பாசமுத்திரத்தில் இடைத்தேர்தல் வரும் இல்லையா. இடைத்தேர்தலில் யாரு வேணா போட்டி போடலாம், ஆனா தொகுதி நலனே முக்கியம்ன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறார். யாரு வேணா போட்டி போடலான்றதே வந்து அவர் தான் போட்டி போட போறாரு, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அதெல்லாம் பேசிதான் தாவைக்காட்ட போய் சேர்ந்திருப்பாரு. எப்படி தாவைக்கா வந்து இன்னொருத்தருக்கு சீட் கொடுப்பாங்க ஒரு இருக்கும்போது? அது பாட்டுக்கு இவர் எம்எல்ஏ இருந்தாரு, இவரே ராஜினாமா பண்ணிட்டு யாரு வேணாலும் போட்டி போடலாம்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ என்னன்னா என்ன கணக்குனா, நேற்றைக்கு 3, இன்னைக்கு 1, 4 ஆச்சு. நாளைக்கு 1, 2, 3 அப்படி போகுமா, இல்ல என்ன நடக்கும்னு தெரியல நாளைக்கு. அதற்குள்ளதான் தீவிரமா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. அவங்களும் அவங்க தரப்புல இறங்கி வந்திருக்காங்க. ஏன்னா இப்படியே போனா அதிமுக எதிர்காலம் என்னாகுங்கிற கேள்வி வந்துருது. 47 எம்எல்ஏக்கள்ல 4 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா அவங்கள்ட்ட இல்ல. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா விஜயனுடைய பாலிடிக்ஸ்ல 234 ப்ரூவ் பண்ண வேண்டியவர் இப்போ 230 ப்ரூவ் பண்ணா போதும். ஏன்னா 230க்கு என்ன, இப்ப 118ல இருந்து அவர் 4 குறைச்சிக்கிட்டு 114 ப்ரூவ் பண்ணா போதும் இல்லையா. சோ அதை நோக்கி அரசியல் களம் நகருது. அதாவது மெஜாரிட்டிக்கு இத்தனை எம்எல்ஏ தேவைன்னு சொன்னீங்க, நான் மெஜாரிட்டிக்கான எம்எல்ஏவே குறைக்கிறேன் அப்படிங்கிறது தான் தாவேக்கானுடைய அரசியலா இருக்கு. ஆனா உடனே வந்து ஃப்ளோர் டெஸ்ட் நடக்குமா, நடக்க வாய்ப்பு இல்ல. நடக்கும் பொழுது இவங்களெல்லாம் நம்ம நம்ப வேண்டாம். இடைத்தேர்தலில் நிக்கலாம், அதுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அதை நோக்கி தாவேக்கா அரசு நடக்கிறது அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல எடப்பாடி இன்னும் கவுண்டர் அட்டாக்கா போயிட்டு அவரு யோசிக்கிறது முன்னாடி இவர் நம்ம, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சண்டைக்கால சாட்சிக்கார காலிலே விழுந்துடலாம். இது வந்து மாத்தி சொல்றேன். ஆனா பழமொழி எப்படி வரும்னா, சாட்சிக்கார காலில் விழுறதுக்கு பதிலா சண்டைக்கார காலிலே விழுந்துடலாம் அப்படின்னு. ஆனா இங்க அதுதான் நடந்திருக்கு. இங்க வந்து விஜய சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா, விஜய்கிட்ட போய் கேட்கறதுக்கு பதிலா நம்ம எஸ்பி வேலுமணிட்டே போயிடலாம். எஸ்பி வேலுமணிக்கு விஜய் நம்பி நம்ம வீணா போயிட்டோம்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. சோஃபாலாம் அனுப்பி விட்டாங்க, ஆனா எதுவுமே ஒரு சால்வை போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்களே ஒழிஞ்சு நம்மள உரிய அங்கீகாரம் தரல, அரசியல் களத்துல ஒரு முக்கியத்துவம் தரலங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சோர்வு இருக்கு. சோ வேற வழி இல்ல, ஆப்வியஸ் தான், நமக்கு அதிமுக தான் ஒரே அடைக்கலம், அங்கேயே போயிடலாம் அப்படிங்கறத நோக்கி இந்த யூட்டன் போட்டது, சேரை உடைச்சது, டேபிள் நொறுக்குனது எல்லாம் வீணா போயிடுச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, தேர்தல் முடிவு வந்து 20 நாள் தான் ஆச்சு. 20 நாள்ல வந்து 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி இந்த பக்கம் சேர்ந்தது என்பது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம் இருந்தது அப்படின்னா, தகுதி நீக்க நடவடிக்கை, ஒருவேளை தகுதி நீக்கிடுவாங்களோ, தகுதி நீக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால மீண்டும் தேர்தலை போட்டி போட முடியுமா, ஒருவேளை தகுதி நீக்கம் பண்ணாலும் தாவைக்கால சேர்ந்துதான் போட்டி போடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதுக்கு அவனோட வெயிட் பண்ணிட்டு இப்பயே சேர்ந்துலான்னு சொல்லி சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடியே பேசினாதான் நம்ம விஜய் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அவர் ரிசைன் பண்ணிட்டு வரட்டும், ரிசைன் பண்ணிட்டு இடைத்தேர்தலை போட்டி போட்டு ஜெயிச்சு வரட்டும்னு சொல்லிட்டு தான் ஒரு விஜய் கருத்து வச்சிருந்தார். அதன்படிதான் இப்ப இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் அங்கிருந்து இந்த பக்கம் வந்து பதவி ராஜினாமா பண்ணி தாவைக்கால சேர்றாங்க.
மீண்டும் இடைத்தேர்தலை போட்டி போடுவோன்ற நம்பிக்கையோடு இருக்காங்க. இப்ப நேற்றைக்கு 3, இன்னைக்கு 4 ஆச்சா. அது மட்டும் இல்லாம திருச்சி கிழக்குல வர இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ வந்து மொத்தம் ஒரு 5 தொகுதிகள் இடைத்தேர்தல் கன்ஃபார்ம். இந்த 5 தொகுதிகளுமே தாவேக்கா ஜெயிச்சாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கை 107 என்பது 112 ஆகும். தாவேக்காவுக்கு மட்டும் சொல்றேன். 112 ஆச்சு அப்படின்னா இன்னும் 6 தான். அது நீங்க சொன்ன கணக்கு. ஒருவேளை தேர்தல் நடக்கல அப்படின்னா தான் 234 230 குறையும். 230 115 ப்ரூவ் பண்ண 116 ப்ரூவ் பண்ணா போதும் மெஜாரிட்டிக்கு. ஒருவேளை மெஜாரிட்டி டெஸ்ட் ஃப்ளோர்ல வருது, மீண்டும் விஜய் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணுன்ற சூழ்நிலை வந்தா மட்டும் நீங்க சொல்ற கணக்கு ஒர்க் அவுட் ஆகும். பை எலெக்ஷனுக்கு முன்னாடி பை எலெக்ஷன் வச்சுட்டாங்க அப்படின்னா 5 பேர் ஜெயிச்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தாவேக்கா சார்பா. இதுல இன்னொரு கணக்கு இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்புல அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் பேரண்ட் பாடி இல்லையா அதிமுகவுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற அதிமுகவுக்கு இந்த அதிமுகவினுடைய கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செயல்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொன்னுச்சு, விஜயபாஸ்கர் கொறடாவா செயல்படுவார்னு. ஆனா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றதுதான் அபிஷியல், அதைத்தான் சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதா இதுவரைக்கும் இருந்த மரபு, இதுவரைக்கும் இருந்த விதியா பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரு விஷயத்துல சபாநாயகர் ஏன் இவ்வளவு காலதாமதம் செய்தாரு? இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க, இந்த 25 பேரும் கொறடா உத்தரவுக்கு மீறி செயல்பட்டதுனால அவங்களுடைய பதவியை தகுதி நீக்கம் செய்யுங்க, தகுதி இழப்பு செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்போ அதற்கு சபாநாயகர் ரியாக்ட் பண்ணாம அதை அப்படியே வித் ஹோல்டில் வச்சுட்டு இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க ராஜினாமாவை ஏத்துக்கிறார் இல்லையா, இது செல்லுமா அப்படிங்கறத ஐஎஸ் இன்பதுரை எம்பி கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு சபாநாயகர் சொல்றாரு, சட்டப்படிதான் நான் போயிட்டு இருக்கேங்கிறாரு. ஆனா நீதிமன்றங்கள்ல இது என்ன விதமாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. அவரு சொன்ன பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்களே, 4 எம்எல்ஏக்களுமே வந்து எடப்பாடி பழனிசாமியால் கொறடா உத்தரவு மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன எம்எல்ஏக்கள் தான். இப்போ அவங்களே வந்து அவங்களோட பதவி நிச்சயம் இல்லாத சமயத்துல அவங்களோட ராஜினாமாவை சபாநாயகர் ஏத்துக்கலாமா அப்படின்ற பல சட்டப்பூர்வ விவகாரங்கள்லாம் பெருசா இன்பதுரை பேசியிருக்காரு. அதை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேபி இதுக்கு அகைன்ஸ்டா கோர்ட்டு கூட போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை நீதிமன்றத்திற்கு எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா நீதிமன்ற உத்தரவு எப்படி வரும்? ஏன்னா சபாநாயகரோட முடிவு என்பது என்ன சொல்றாங்கன்னா அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவரோட நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கு, சபாநாயகருக்கு அகைன்ஸ்டா தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு. அப்ப இதுல அழகு இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டு எடுக்குது இல்ல தாவேக்கா, அதிமுக என்டிஏ கூட்டணியில இருந்து வெற்றி பெற்று அதன் மூலமாக வரக்கூடியவங்களுக்கு இவங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க. திமுக வச்சிருந்த மாதிரி, பாஜக வச்சிருந்த மாதிரி இன்னைக்கு தாவேக்காவும் புது வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுட்டாங்க. வாஷிங் மிஷின்ல வந்து விழுந்த உடனே இவங்க எல்லாம் பரிசுத்தமாயிடுறாங்க, தூய சக்திக்கு ஏத்த மாதிரி முக்கியமான நபர்களா மாறிடுறாங்க. அப்ப இவங்க உள்ள வர்றதுல கூட்டணி கட்சிகளுக்கு சங்கடம் இருக்கு. என்ன சங்கடம் இருக்குன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பல ஜோதிமணில இருந்து பலரும் வந்து ஒரு கண்டிப்பை வெளியிடுறாங்க. ஜோதிமணியா பேசுறாங்க. ஆமா, இது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாது, சரியில்லைங்கிறது அவங்களுடைய இது ஒரு மோசமான இது. ராகுல் காந்தி அங்க வேறு விதமான அரசியல் பண்றப்ப இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதுல யாரு ராஜினாமா ஒருத்தவங்க அகில இந்திய காங்கிரசினுடைய இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீநிதி விலகி இருக்காங்க. அவங்க அடிப்படையில் சிங்காநல்லூர் தொகுதியில போட்டிக்கிட்டு தோல்வியை தழுவுனவங்க. அவங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் விட்டு விலகி இருக்காங்க. ஆனா இதுல மாறுபட்ட செய்தியும் வருது பிரித்திவி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எப்போ விலகணும், நான் ஏன் விலகணும்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணுவே தவிர கட்சி தலைவர் முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க போல. அதனால அவங்க விலகினாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் உறுதிப்படுத்தல சொல்றாங்க. அவங்க வந்து இது குறித்து போட்டிருக்காங்க, பிரேக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அவங்களே பிரேக்கிங்னு போடுறாங்க. அவங்களே வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, அதுல வந்து இந்த விஷயங்களும் பேசியிருக்காங்க. அப்ப அதன் அடிப்படையில் தான் இது ஊடகங்களும் செய்தியாக்குது. இல்லைன்னா நேரம் மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க இல்லையா, தெரிவிச்சிருப்பாங்க. நீங்க சொன்னது போல என்டிஏ கூட்டணியில நின்று ஜெயிச்சு வந்தவங்கள எதற்காக தாவேக்கா ஏத்துக்கிறாங்க, அந்த ஒரு குற்றச்சாட்டு தான் இப்ப ஸ்ரீநிதி எழுப்பி இருக்காங்க காங்கிரஸ். இங்க உள்ளவங்க ஒத்துக்கிட்டாங்க. அகில இந்திய காங்கிரஸ் இதை எப்படி பாக்குது, ராகுல் காந்தி எப்படி பாக்குறாருன்னு பாக்கணும். ராகுல் காந்தி என்ன புதுசாக பார்க்க போறாரு, கர்நாடகாவிலே இந்த மாதிரி வேலை பார்த்தவங்க தானே காங்கிரஸ். அதாவது கர்நாடகால இப்ப கடந்த 2019 நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நடக்குது இல்லையா, அதுல பாஜக பெரும்பான்மை பெறுறாங்க, காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு சீட்டு வச்சிருக்காங்க. அப்போ குமாரசாமியை வச்சு சிஎம் ஆனது உண்டு தானே. அப்போ பெரும்பான்மை மக்கள் வாக்களித்தது. இப்போ எல்லாம் பெரும்பாலும் சொல்றாங்க இல்லையா, பீப்புள்ஸ் மேண்டேட்டை வந்து திருடிட்டாங்க, பீப்புள் மேண்டேட்டை திருடிட்டாங்கன்னு. அது அப்பவே பண்ணதான் காங்கிரஸ். பாஜக பல மாநிலங்களில் பண்ணிருக்கு. இன்னும் சொல்ல போனா மும்பையில காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்து கூட்டணி போட்டதும் நடந்திருக்கு. அப்போ இது எதுவுமே தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ புதுசு கிடையாது. ஆனா இது இந்த முறை நடக்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது. இதை காங்கிரஸ் எப்படி பாக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை
கழகத்திலையும் அதிமுகவிலையும் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க திமுகவிலையும் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க, அங்கேயும் வந்து இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ஆனாலும் அவங்க திமுக விட்டு விலகலைங்கிறது தான் தகவலா இருக்கு. ஆமா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜயோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது விஜய்க்கு மெஜாரிட்டி வந்துட்டாலே போதும். அதாவது தனிப்பெரும் மெஜாரிட்டியா அவரோட கட்சியை உருவாக்கிடணும், அதுதான் அவரோட மெயின் ஃபோக்கஸா இருக்கு. அதனால மைனாரிட்டியா இருக்க போய் தான் இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அமைச்சரவர் இடம் கொடுத்தார். அவர் வந்து மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி இடம் கொடுக்கல யாருக்கும். மைனாரிட்டியா இருக்காங்க, ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களோட தயவு தேவை அப்படின்ற போய் தான் விசிகா காங்கிரஸ்க்கு எல்லாம் கூப்பிட்டு அமைச்சர் இடம் கொடுத்தாங்க. இப்போ விஜயோட ஃபோக்கஸ் முழுக்கவே வந்து அவரோட கட்சியை தனிப்பெரும்பான்மையா உருவாக்கிடணும் அப்படின்னு தான் செயல்பட்டு இருக்காங்க. அதனால தான் அதிமுக இருந்து பல பேர் உருவுறாங்க, இங்க வந்து ராஜினாமா பண்ண வச்சுட்டு இங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க. இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 118 இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியும் அதிமுக இருந்து. அப்போ ஒருவேளை 118 120க்கு மேல தாவேக்க வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ எதிர்த்து பேசுறாங்க இல்லையா கூட்டணி கட்சிகள்லாம், இந்த கூட்டணி கட்சிகளோட பலமே விஜய்க்கு தேவைப்படாத ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவங்க தனிப்பெரும் கட்சியா வந்துட்டாங்க. மேபி கூட்டணி கட்சிகளுக்கு அகைன்ஸ்டா கூட தாவேக்க அரசு செயல்படலாம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம். அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா போதும், விஜயோட ஃபோக்கஸே மாற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சில பேர் சொல்றாங்க. ஏன்னா அதனால தான் இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகள் வந்து எதிர்ப்பு பதிவு பண்றாங்க. ஆரம்பத்தில் எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டாங்க. அதாவது சிபிஎம்ல ஆரம்பிச்சு விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களோட ராஜினாமாகளை இது பண்ணிட்டு அவங்கள வந்து தாவேக்கா ஏத்துக்கிறது என்பது அரசியல் ரீதியான நாகரிகமா இல்ல அப்படின்ற மாதிரி பல எதிர்ப்பு குரலை பதிவு பண்றாங்க. இப்போ வந்து அவங்களோட இருப்பையே கேள்விக்குள்ளாக்குது. ஆனா அதுதான் முன்னாடி பேசின மாதிரி, ஒருவேளை தனிப்பெரும் கட்சியா தாவேக்கா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட தேவை விஜய்க்கு தேவைப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்ப வேண்டியது இருக்கு. ஆமா, இதுல இப்ப இதை கடந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல தமிழ்நாட்டுல பெரிய அளவுல விவாதிக்கப்படுறது பயிர்க்கடன் தள்ளுபடி. அதாவது கூட்டுறவுத்துறையில கடன் பெற்ற விவசாயிகளுக்கு நாங்க வந்து 50 விஜய் என்ன சொன்னாரு அவர் தேர்தல் அறிக்கையில அப்படின்னா, 5 ஏக்கருக்கு கீழே வச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து கடனை நாங்க தள்ளுபடி பண்றோம். 5 ஏக்கர் மேல வச்சிருக்கிற விவசாயிகள் கடன் வாங்கி இருந்தா அதுல 50% நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படிங்கிறது அவர் கொடுத்த உத்தரவாதம், வாக்குறுதி. அவர் என்ன சொன்னாருன்னா, திமுக மாதிரி சாத்தியம் இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டோம், சாத்தியமா எதெல்லாம் பாசிபிளோ அதை மட்டும் தான் நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எதற்காகனா இப்போ அந்த 1000 ரூபாய் வாக்குறுதியிலேருந்து பல விஷயங்களை திமுக ஃபில்டர் பண்ணாங்க, சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவரே இந்த சர்ச்சையில தான் விஜய் அரசு சிக்கியிருக்கு. அதாவது 50,000 வரை கடன் உள்ள விவசாயிகளுக்கு மட்டும்தான் முழு தள்ளுபடி பண்ணியிருக்காரு, குறு விவசாயிகளுக்கு. அதுவும் சிறு விவசாயிகளுக்கு 50% தான் அந்த தள்ளுபடி. முதல்ல இந்த சிறு விவசாயி குறு விவசாயின்னா என்ன அப்படின்னா, 5 ஏக்கருக்கு கீழே வச்சிருக்காங்க இல்லையா நிலம், அவங்க எல்லாருமே சிறு விவசாயி. 2.5 ஏக்கருக்கு கீழே நிலம் வச்சிருக்க எல்லாருமே குறு விவசாயி. அப்புறம் 5 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருக்க எல்லாருமே பெரு விவசாயிகள். அவ்வளவுதான் அந்த வித்தியாசம். அப்போ இதுல வந்து இவங்க முன்ன பின்ன மாறுறது விவசாயிகளுடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்குது. ஆல்ரெடி பல கஷ்டத்துல இருக்கிறாங்க. அப்போ நீங்க சொன்னதை செஞ்சிருவீங்க நம்பி தானே வாக்களிச்சாங்க. அப்ப நீங்க ஏன் வந்து சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு? அப்ப இது வந்து என்ன ஏமாத்துற வேலை அப்படிங்கறத அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் வீரபாண்டியன் அவர்களும் இதை வந்து விமர்சிக்கிறார். பெரிய ஏமாற்றத்தை தருது இது அப்படிங்கிற வகையில விமர்சிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை முன்வைக்கிறார். விவசாயி இல்லையா, ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்திருக்காரு. எது கிடைச்சாலும் விஜய் கடுமையா விமர்சிக்கிறார். ஆமா, ஏன்னா பர்சனலா அவர் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு விஜய் அரசியனால. அதனால வந்து எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் வந்து அவரோட கூர்மையான எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டே வர்றாரு. ஆமா, இவங்க எல்லாம் எதிர்ப்பு பண்றாங்க, கண்டனத்தை தெரிவிக்கிறாங்கன்னா வேற. விஜய் கட்சியில எம்எல்ஏவாக போட்டியிட்ட அருள் ஆறுமுகம் ஏவா வேலுவை திருவண்ணாமலையில் எதிர்த்து போட்டிக்கிட்டு 2000 சில்லற வாக்குகள்ல தோல்வி அடைஞ்சார் இல்லையா, அவர் விஜயை கண்டிக்கிறாரு. இது வந்து தப்பு, முட்டு கொடுக்க முடியாது, IAS அதிகாரிகள் வந்து சொல்றதை கேட்டுட்டு செய்யாதீங்க, ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை, இது பாரபட்ச கடன் தள்ளுபடி அறிவிப்பது, விவசாயிகளுக்கு துரோகம் செய்யறது, உங்களுக்கு விவசாயம் தெரியாதுன்னு IAS IPS சொல்றதை கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா இது வந்து பெரிய தவறுல தான் போய் முடியும் அப்படின்னு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பொதுவெளியில பகிரங்கமான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இதை எப்படி விஜய் கையாள போகிறார், விஜய் அரசு என்ன செய்ய போகிறது, இதுல மாற்றத்தை கொண்டு வருமா, அல்லது இருக்கட்டும் மக்கள் மறந்துடுவாங்க வேற விதமா ஹேண்டில் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து சூலூர் மேட்டரை திசை திருப்பறதுக்கு 5 MLA நேத்தி வந்து தலைமைச் செயலகத்துல சேர்ந்தாங்களோ அதே மாதிரி இதே நம்ம மாத்திக்கலாம் நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது புரியல. இன்னைக்கு விவசாயிகள் பார்க்க போனப்ப கூட தலைமைச் செயலகத்துல அவங்களை அனுமதிக்கல, போலீசார் மோசமா நடத்துறாங்க அப்படின்னு விவசாயிகள் வந்து வெளியில பேட்டி கொடுத்ததும் போராட்டத்துல ஈடுபட்டதும் ஒரு பெரிய சம்பவமா இன்னைக்கு இருந்துச்சு. இப்ப நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, விவசாயிகள் பேசுறப்ப
கர்நாடக அந்த சம்பவத்தையும் பேசணும். கர்நாடகா வந்து காவிரி குறுக்கே மேகதாதுல அணை கட்டுறாங்க, பூமி பூஜை பண்றோம்னு சொல்லிட்டு எல்லாம் அறிவிப்பு வெளியிடுறாங்க. இது தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கடுமையா விமர்சிச்சாரு. இந்த விஷயத்தை முதல்ல அட்ரஸ் பண்ணதே எடப்பாடி பழனிசாமி தான். அவர் வந்து கடுமையான விமர்சனத்தை அப்பவே முன் வச்சாரு. இப்போ விஜய் வந்து பிரதமர், அதாவது நம்ம முதல்வர் விஜய் பிரதமருக்கு கடிதம் எழுதுறாரு. இது வந்து கர்நாடக அரசுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி, கட்ட வேணாம், இங்க வந்து விவசாயிகள் ரொம்ப அச்சத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது அரசாங்க பூர்வமா பண்ண வேண்டியது. ஆனா இவர்கிட்ட இன்னொரு வழிமுறை இருக்கு இல்லையா, ராகுல் காந்தி கடிதம் எழுதலாம்ல, அதுவும் பண்ணலாம். அவங்க ஆட்சி தான் நடக்குது. ராகுல் வந்து எப்படி வந்து இந்தியாவுக்கான தலைவர் வந்து பிஜேபிக்கு எதிரான தலைவர்ங்கிறப்ப அப்ப இதெல்லாம் அவர் செய்வார் இல்லையா. மக்களுக்கு இடையில உள்ள பிரச்சனை தான் செய்யணும். காங்கிரஸ் அங்க நடக்குது, அங்க இவ்வளவு துணிச்சலா ரொம்ப தமிழ் மக்களை இழிவுபடுத்தும் வகையில பேசுறது துணை முதல்வர் டி கே சிவகுமார். அப்போ அவருக்கு என்ன கண்டனத்தை ராகுல் காந்தி சொன்னாரு, அல்லது இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸார் என்ன பெரிய போராட்டத்தை உங்களுக்கு எதிராக எடுத்து பண்ணிட்டாங்க? டி கே சிவகுமார் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாடு என்ன வேணா பண்ணட்டும், நாங்க வந்து நிச்சயமா அணை கட்டுவோன்றதுல உறுதியா. அது எவ்வளவு துணிச்சலான திமிர்த்தனமான ஒரு பேச்சு. உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆல்ரெடி. அதெல்லாம் மீறி நீங்க பேசுறீங்க அப்படின்னா அப்ப இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை என்னவா நினைக்கிறீங்க, தமிழக அரசு என்னவா நினைக்கிறீங்க? அதெல்லாம் கேள்வியில தான் நான். இப்போ வந்து காங்கிரஸ் என்பது வந்து கூட்டணியில் மட்டும் இல்ல, அதிகாரத்துல பங்கு கொண்டக்கூடிய கட்சி இங்க. அப்ப அதுவுமே வந்து காங்கிரஸ் பதில் சொல்ற இடத்துல இருக்காங்க. மக்கள் வந்து கேட்கும்போது முக்கியமான பாயிண்ட், வெறும் கூட்டணியில் இல்ல, அதிகாரத்துல இருக்காங்க காங்கிரஸ். இப்போ அவங்களும் வந்து பதில் சொல்ல வேண்டிய தேவை எழுந்திருக்குன்னா காங்கிரஸ் கட்சி தான் கர்நாடகத்தில் ஆளுங்கட்சியா இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னது கரெக்டான பாயிண்ட் தான். முதல்வர் விஜய் வந்து ராகுல் காந்திக்கே கூட டிமாண்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார் லோக்சபால, அவரோட கட்சி தான் கர்நாடக ஆளுங்கட்சியா இருக்கு. இப்போ கூட பேசுற டைம்ல கூட கொஞ்சம் நீரை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க போல, காவிரி நீரை. அதெல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். இப்போ இந்த மேகதாது அணை விவகாரம் என்பது விஜயோட அரசாங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய மாபெரும் சிக்கல், மாபெரும் சவால்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இது பல ஆண்டுகளா தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா அப்படின்ற போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சொல்லலாம் இல்லையா. இவங்க எல்லாருமே போர் அடிச்சு போச்சு, திமுக வந்து திமுக வேணாம், எங்களுக்கு புதிய மாற்றம் வேணும்னு சொன்னாங்க இல்லையா. அந்த அதிமுக தான் கடந்த 60 வருடமா இந்த பிரச்சனையில ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம பார்த்துக்கிட்டாங்க. ஈவன் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாலும் சரி, பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் சரி, சட்டப்பூர்வமான வழிகள்லையும் போராடினாங்க, அரசியல் பூர்வமான வழிகள்லையும் போராடினாங்க. அதனால இன்னும் இந்த மேகதாது குறுக்கே அணை கட்டுற இந்த விவகாரம்லாம் இன்னும் தமிழ்நாட்டுக்கு வராம இருந்துச்சு. இப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத கவர்மெண்ட் அமைஞ்சிருச்சு, நாம பூந்து விளையாடலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. இங்க வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியும் கர்நாடகாவில் அவருக்கு எதிராக இருக்கிற மாதிரி காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடு எடுக்குது. இதை விஜய் கண்டிப்பாரா வெளிப்படையா? மோடிக்கு கடிதம் எழுதுறவரு காங்கிரஸ்க்கு ராகுல் காந்திக்கு எழுதி இந்த விமர்சனத்தை கண்டிப்பாரா? இந்த போக்கை எப்படி ஒரு கையாள போகிறாருங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு. இது காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் தான். அதை அவங்க வந்து சார்ட் அவுட் பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்கு. ஏன்னா அவங்க தான் என்ன கேட்குறாங்க, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களில் அங்கேயும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க காங்கிரஸ். பல மாநகராட்சிகளில் மேயர் பதவி, முனிசிபலில் சேர்மன் பதவியெல்லாம் இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாமே ஒரு பக்கம் விஜய் வந்து தயாராக இருக்கிற சமயத்தில் தான் இப்போ இந்த ஒரு முக்கியமான பிரச்சனையை விஜய் எப்படி காங்கிரஸ் கட்சியை வச்சு கையாள போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்து ஆகணும் நம்ம. ஏன்னா ஆலோசனை பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஆலோசனை பண்ணுறாரு, இந்த துறைக்கான அமைச்சராக இருக்கக்கூடிய புசியானத்தில் ஆலோசனை பண்ணுறதா செய்திகள்லாம் வருது. ஆலோசனை பண்ணுறது பார்க்க தான் முடியுது, கேட்க முடியல, செய்திகள் தான் வருது. பிஜிஎம் போடுறாங்க, மியூசிக். ஆமாம், ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு ரெசல்யூஷனை நோக்கி விஜய் அரசாங்கம் இதை கொண்டு போக போகிறாங்களா, காங்கிரஸ் எப்படி வந்து இதில் ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு தெரியல, வர அரசியல் கட்சிகளில் ரொம்ப தீவிர விசுவாசமாக இருந்த எல்லாருமே அந்த கட்சிகளுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. ஆமாம், விஜய்க்கு எதிராக அருள் ஆறுமுகம், காங்கிரஸ்க்கு எதிராக அந்த ஒரு நிர்வாகி விலகினாங்க இல்லையா, இப்போ பெண் நிர்வாகி, அவங்களா இருக்கலாம். ஆமாம், இப்போ பாஜகவுக்கு எதிராக பாஜகவினுடைய முக்கிய தலைவர் தமிழ்நாட்டில் முன்னாள் மாநில தலைவர் அவரு அந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அதை எதிர்பார்க்கவே இல்லை. சிபிஎஸ்இல 3வது மொழி கட்டாயம் அப்படின்னு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னது அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவரே தனது அறிக்கையில என்ன சொல்றாருன்னா, இந்த ஏப்ரல் மாசத்துல சிபிஎஸ்இல 6வதுல 3 மொழிகள் கட்டாயம்னு சொன்னாங்க. பல மொழிகள் பல கலாச்சாரத்தை கற்கிற வாய்ப்பு மாணவர்களுக்கு அமையுங்கிறதுனால நான் அதை தொடக்கத்துல ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது வந்து முதல்ல என்ன சொன்னாங்க, 3 வருஷம் கழிச்சு வரும், 2029 தான் அதை இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இந்த வருஷமே இம்ப்ளிமெண்ட் ஆகும் 9th இருந்துன்னு சொல்றாங்க. இந்த போக்கை நான் கண்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவர் தான் என்இபி புதிய கல்விக் கொள்கையை ஆதரிச்சவரும், அதுல மும்மொழி வந்ததும் ஆதரிச்சது இவர் தான். இப்பவும் ஆதரிக்கிறார் தான், ஆனா வேறு வடிவம்
வடிவத்துல ஆதரிக்கிறார். இப்போ உடனே வேணாம் 29ல இருந்து வச்சுங்க அப்படிங்கிறது நிலைப்பாடா இருக்கு. ஆனா இந்த செய்தி எப்படி உருவாகுது அப்படின்னா பாஜகவுக்கு எதிராக முன்னாள் மாநில தலைவர் குரல் கொடுக்கிறாரு அப்படின்னா இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு ஒரு தகவல் வந்து இப்ப இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸோட விழிப்புணர்வு அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா அரசியல்ல இருக்காங்க, இதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வச்சு, ஏன்னா அவருக்கு ஒரு இளைஞர்கள் வாக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு, அவருக்கு ஒரு இளைஞர் சப்போர்ட் இருந்துச்சு, ஆனா அது இந்துத்துவ சப்போர்ட்டரா இருந்துச்சு. ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பண்ணா நம்ம பாஜக உள்ள கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவா இருக்கு. இப்ப பாஜக தலைமையோட முரண்பட ஆரம்பிச்சிட்டாரு, தனி கட்சி தொடங்க திட்டமிட்டுட்டாரு அப்படிங்கிற தகவல்கள் இதோட சேர்த்து சொல்லப்படுது. நம்ம அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னா மதிமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள்ல மதிமுக முக்கியமான ஒரு கட்சி. மதிமுக ஒரு நிலைப்பாடு வந்து விஜய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு மாறிடுச்சா அப்படிங்கிற கேள்வி அரசியல் வட்டாரத்துல சுத்தி வருது. இல்ல கேள்வியெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், மாறிடுச்சுன்னு தான் சொல்றாங்க. இல்ல அதாவது அசம்பிளிலேயாச்சும் அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்தபோது திமுக உள்ள இருந்து வெளிநாடு பண்ணாங்க, ஆனா மதிமுக எம்எல்ஏகள் அசம்பிளிக்கே வரல. அதுல இருந்தே என்ன ரூட்ல போறாங்க, மதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு புரியாத புதிராத இருக்கு. இப்படிப்பட்ட கேள்விகள் வைக்கப்படும் பொழுதுதான் மதிமுகவில இருந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா, அன்னைக்கு நிர்வாக குழு கூட்டம், அதனால எங்களால வர முடியல, ஆனா இதையே வச்சு எங்களை விமர்சிக்கிறாங்க, மற்ற கட்சிகள் எல்லாம் வாய்ப்பு கிடைச்சோன்னே ஓடிட்டாங்க, நாங்க அப்படியா போனோம், எங்களையே எப்போ சந்தேகத்துக்குரிய வகையிலே எங்களை பாக்குறீங்க, ஏன்னா உதயசூரன்ல போட்டி போட்டீங்க அப்படி கூட வச்சுக்கலாம் இருக்கலாம். ஆனா அவங்க அப்படி ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இதுல இப்ப துரை வைகோ இருக்காரு இல்லையா, அவர் செய்தியாளர் சந்திக்கிறப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த விஜய் அரசுக்கு கால அவகாசம் கொடுக்கணும், 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் கால அவகாசம் கொடுக்கணும், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம், இதை கொண்டு வந்ததுக்கு வாழ்த்துகள், இது ரொம்ப தொடர வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டுல அப்படின்னு தனது விருப்பத்தை அவர் சொல்றாரு. இது ஒரு பக்கம் வைங்க. இன்னொரு பக்கம் நேற்று முந்தா நாள் நினைக்கிறேன் செங்கல்பட்டுல ஒரு நிர்வாக குழு கூட்டம் நடத்தப்படுது, செயற்குழு கூட்டம் நடத்தப்படுது. அந்த செயற்குழு கூட்டம் அதிமுக சார்பா நடத்ததுல மாவட்ட செயலாளர் மாவி மகேந்திரன் எல்லாம் இருக்காங்க. அதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது, வைகோவை பொது தலைவராக வரவிருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் அனைத்து கட்சிகளும் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைச்சு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதாவது சிவி சண்முகம் வெக்கேட் பண்ண சீட்டுக்கு வைகோ மீண்டும் போட்டி போடணும். ஆமா ஆமா, இது பொது தலைவராக வைகோ வரணும் அப்படிங்கிறது அவங்க கருத்து. பொது தலைவராக வரணும்னாலே விஜயனுடைய ஆதரவு இல்லாம வர முடியாது. அப்போ அவங்க அதை நோக்கி நகர்கிறாங்க. இப்ப இவருக்கான அங்கே இவர் வந்து கடந்த முறை ராஜ்யசபால இன்னொரு முறை தலைவரை நீட்டிச்சு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டாங்க. ஆனா அவங்க கமலுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அது அப்பையிலிருந்தே மதிமுகவினருக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தினுச்சு. என்னடா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க, தலைவர் எவ்வளவு பெரிய ஒரு பார்லிமெண்டேரியன், அவரை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தி இருந்துச்சு. அது இன்னைக்கு இதன் மூலமாக நிறைவேற்ற பார்க்குறாங்க. அது மாதிரி வைகோவும் கொடுத்த சமீபத்திய பேட்டிகள்ல பெரிய அளவுல விஜய் விமர்சிக்கிறதே இல்லை. நீங்க அதையும் நம்ம இதோட இன்க்ளூட் பண்ணி பார்க்கணும். அப்ப மதிமுகவும் புதிய பாதையை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் இன்னைக்கு ரொம்ப பலமாகவே எழத் தொடங்கி இருக்கு. இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ரொம்ப ரேரா நடக்கும், ஆனா கேள்விப்படும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், அதிர்ச்சியாகவும் இருக்கும். இன்னும் ரொம்ப பீடிகை போட்டுட்டே இருக்கீங்க மேட்டருக்காங்க. ஜார்க்கண்ட்ல வந்து 45 வயதான விஸ்ராம் முண்டா அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தெரிஞ்சவங்களுக்கு திருமணம்னு சொல்லிட்டு வெளியூர் கிளம்பி போயிருக்காரு போல் இருக்கு. போனவர் திரும்பி வரல. இல்ல சொல்றதை கேளுங்க, அப்படி நடந்திருக்கலாம். ஆனா என்ன இங்க ட்விஸ்டா இருக்கு அப்படின்னா, திரும்பி வரலையேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்கலாம் தேடுறாங்க, தேடி எங்கேயும் கிடைக்கல, போலீஸ்ல புகார் பண்றாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க தேடுறாங்க. அதுக்கு மறுநாள், இந்த சம்பவம்லாம் இப்போ நடந்தது, இந்த மே மாதம் நடந்தது, அதுக்கு மறுநாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆற்றுல வந்து ஒரு அடையாளம் தெரியாத பாடி ஒன்று கிடக்குது போல. அந்த பாடியை போலீஸ்காரங்க சீஸ் பண்ணி இந்த இவங்க வீட்டுக்காரங்களை கூப்பிடுறாங்க, முண்டா வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவரோட உடல் பருமன், ஹைட் எல்லாத்தையும் வச்சு இவர் தான் வந்து முண்டா, இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க போல் இருக்கு. உறவினர்களும் அழுது பாடியை வாங்கி அடக்கம் பண்ணிடுறாங்க, எல்லாம் முடிஞ்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு முண்டா வந்து வீட்டுக்கு வர்றாரு. எப்படிங்க? அதுதான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வெளியூர் போனாலும் அது கல்யாணத்துக்கு போறேன்ட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வராம வீட்லயும் நீங்க மே மாசம் சொல்றீங்க, வெளியூர் போயிருக்காரு, கல்யாணத்துக்கு வராமன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பத்தி செய்தி படிச்சிருப்பாரு, மயங்கி விழுந்திருப்பாரு, இல்லைன்னா வெளில ஓடி இருப்பாரு எங்கேயாச்சும், அப்படிதானே? அப்படி இருக்கலாம். ஆனா தமிழ்நாடு பாலிடிக்ஸோட ஜார்க்கண்ட் பாலிடிக்ஸ் ரொம்ப பரபரப்பா இருக்குமே. ஆமா, அதனால வந்து வெளியூர் போனவர் ஏதோ ஒரு விஷயமா அங்கேயே தங்கிட்டாராம்.
இது வீட்டுக்காரங்களுக்கு சொல்லல. ஒரு பொறுப்பு இல்ல, ஆமா. போன் வச்சிருக்காரு, செல் வச்சிருப்பாரு. ஆமா, இதுல என்னன்னா இதுல பொறுப்பு இல்லைன்னு சொல்றது போலீஸ்க்கு தான் சொல்லணும். யாரடா புதைச்சிக்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அது யாருன்னு தெரியல. பாடியை தோண்டி அந்த பாடி எடுத்து இப்போ இது விசாரணை பண்ணிருக்காங்க. இப்போ புதைச்சது முண்டா இல்ல அப்படின்னா யாரு புதைச்சாங்க? நம்ம கோவை சூலூர் சிறுமி மாதிரி கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. அது எப்படி வந்து பின்னாடி வந்து தகவல் உங்களுக்கு கிடைக்கும்? எந்த ஒரு இதுவும் ஆய்வு பண்ண முடியாது. அதுதான் அந்த அம்மா சொல்லி அழுகுறாங்க. சரி நீங்க வாங்க உள்ள குடுக்க. அதுதான் அதுக்கப்புறம் வந்து முண்டா வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வீட்டுக்காரங்களாம் ரொம்ப இன்ப அதிர்ச்சி. அப்புறம் எல்லாம் பேசி பார்த்து இவர் தான் ஒரிஜினல் முண்டா அப்படின்ற கன்வின்ஸ் ஆகி அவங்கள ஏத்துக்கிட்டு ஓகே அவங்க ரிலீஃப் ஆயிட்டாங்க. ஆனால் போலீஸுக்கு தான் பெரிய தலைவலி. இவர் எங்க போனாரு, ஏன் திடீர்னு காணாம போனாரு, இன்னொருத்தர் அந்த பாடியை கண்டுபிடிச்சு அவர் தான் முண்டான்னு சொன்னாங்களே, ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க, நம்ம ஏன் எல்லாம் கேட்டு சரின்னு கொடுத்து பாடி ஒப்படைச்சோம், இப்போ யாரு தான் அவரு? இல்ல ஒரிஜினலா அந்த பாடி சைஸ் ஷேப் எல்லாம் அவர மாதிரியே இருந்ததுனால தான் நம்பியிருப்பாங்க. நீங்க ஆனா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்களேன். இன்னொரு பக்கத்துல அந்த குடும்பம் வந்து இவருக்காக அழுதுருப்பாங்க, கண்ணீர் விட்டுருப்பாங்க, இவர் இல்லாததை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாங்க, அவர் இருந்த பொழுது சந்தோஷமா இருந்ததை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா அவர் மீண்டும் வரும்பொழுது இறந்துட்டாரு, மீண்டும் வரும்பொழுது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து எதுவுமே தர முடியாத ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனாலும் அந்த பாடி யாரு, அதை முதல்ல கண்டுபிடிங்க. அது வந்து எதுவுமே தர முடியாத தலைவலி போலீஸ்காரங்களுக்கு. அந்த மாதிரி சொல்லலாம். சரி அழகு, இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.